அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஸ்கே கோபி. நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம கற்பனையே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நினச்சி பார்க்காத விஷயங்கள் நடக்கும். சமீபத்தில் என்னோட வேலூர் பயணம் அப்போது ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது. நிறைய பேர் வந்து வேலூர் வர்றதை வந்து ஏன் சொல்லலை, ஏன் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யலைன்னு கேட்டிங்க. உண்மையிலே வந்து நான் வேலூர் போனது கிருபானந்தாரியார் ஜீவசமாதி எனக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்காக நான் போனேன். ஏன்னால் அந்த இடத்துல முருக பக்தர்களை சந்திக்கிறது ஒரு பெரிய இதுவாகிடும். அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே தியானம் செய்கிறதுக்கு நான் திட்டமிட்டு போனது ஒரு 2 மணி நேரமாவது உட்காரணும்ட்டு. ஆனால் நான் குரல் பதிவு பண்ணது வந்து அங்கே ஒரு சில முருக பக்தர்களை சந்திச்சாகணும். ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்காக தான் போனேன். அது நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு படங்கள் முருக பக்தர்கள் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போனேன். அதில் ஒரு படம் மட்டும் ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கிற யாருக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக என்கிட்ட இருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து முருக பக்தர்களுக்கு கொடுக்கணும். அது கிருபானந்தர் ஜீவ சமாதியில் போய் உத்தரவு கேட்டு கொடுன்னு வந்து தான் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தேன். நான் அந்த காணொலியும் பதிவு செய்கிறேன். இந்த காணொலி வந்து அந்த கிருபானந்தர் ஜீவ சமாதிக்கு போனவங்களுக்கு தெரியும். அவரோட நினைவாலயத்துக்கு அங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச் வந்து உள்ள பள்ளம் தோணுனால வண்டி போகாதுன்ட்டாங்க. அங்கேருந்து விட்டுட்டு ஒரு முருக பக்தர் திடீர்னு வந்தார். அவருக்கு என் காணொலி பார்த்துருக்காரு. ஆட்டோவில் வந்தார். வாங்க நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து காராண்ட நிற்கும் போது ஒரு அம்மா தூரத்தில் நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஆனால் நானா அப்படின்ற ஒரு டவுட்லேயே பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ நானாக கூப்பிட்டு சொன்னேன், நான் தாங்கம்மா அது. அண்ணா இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருந்து என் குழந்தை பிறந்தான், 3-4 மாதம் தான் ஆகுது. அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அவங்க அந்த குழந்தையோட பேர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் வந்து முருகவேல் சொல்லி. முருகவேல், சந்தனவேல், இது எல்லாமே ரொம்ப அற்புதமான பேர். அந்த பேர் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா நான் உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பொருள் கொடுக்குறேன், அது உங்களுக்கு தான் கொடுக்குன்னு வந்திருக்கு, எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தை கையில் கொடுங்க, உங்கள் வீட்லேயே வச்சுங்கன்றப்போ இல்லை அவங்க வந்து என் குழந்தைய கூப்பிட்டு வரேன்றாங்க. சம வெயில் அந்த இடத்துல. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க இல்லைங்கன்னா நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் இருங்கன்னு சொல்லி கடகடன்னு போய் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்த பொருள் வந்து அருணையனார் படம். அந்த படம் வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல, யாருக்கு கொடுக்கணும் உத்தரவு வருது அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போது அந்த படத்தை வந்து கொடுக்கும்போது சொல்கிறேன், இந்த அருணையனார் படம் நான் எடுத்துகிட்டு வந்த 3 படம், ஒன்று வந்து கண்டிப்பாக ஒருத்தன் வருவான், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு உத்தரவு வந்துச்சுங்கம்மா, அது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பாவோட பேர் வந்து அருணகிரி, அந்த குழந்தையோட அப்பாவோட பேர். பெரிய ஆச்சரியம். அந்த குழந்தை பெரிய எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக வருவார். சில விஷயங்கள் வந்து முருகர் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனிதர்கள் மூலமும் பல அற்புதம் அதிசயம் செய்வார். இதில் நான் வேலூரில் இந்த அம்மாவை சந்திச்சது வந்து ஒரு பெரிய முருகப்பெருமான் அற்புதம் தான். பல விஷயம் நடந்தது. வடவீதி சுப்பிரமணிய முருகர், அதுக்கப்புறம் காங்கேயநல்லூர் முருகர், இவங்களை பற்றியே ஒரு பெரிய காணொலியை நான் பதிவு செஞ்சுருக்கேன். அது விரைவில் வரும், பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. நான் என்னோட குரல் பதிவுக்கு அப்புறம் அந்த காணொலி வரும், பாருங்கள். முருகா. என்ன உங்க பேரு? முருகவேல். முருகவேல் தான் வாங்கிட்டாரு. என் வீட்டுக்கார பேரு அருணகிரி சார். இந்த போட்டோ வந்து யாரோ ஒருத்தங்க வருவாங்க கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு வந்துச்சு, வச்சிருந்தேன். இப்போ வரப்போ கூட இந்த போட்டோ உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வந்துச்சு. சரிங்க சார். அவங்க வீட்டுக்காரர் பாருங்க. சரி கண்ணா, சரி.